மலேசியா அனுப்புறதுக்காக வந்திருக்கேன். சாஸ்திரி பவன் பக்கத்தில் போஸ்ட் ஆஃபீஸ் எல்லாம் பில்டிங்காக ரியல் பில்டிங் இருக்குது. எல்லாம் மொத்தமாக பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும் பாருங்க. அம்மா உள்ளே உட்காந்துருக்காங்க, நான் வெளியில் நின்றுட்டுருக்கேன். சென்னையில் தான் இருக்குது. சாஸ்திரி பவன் நுங்கம்பாக்கத்தில் இருக்குது. காலையில் எல்லோரும் வந்து கூட்டிக்கிட்டு இருக்காங்க. கூட்டி அந்த மரத்தெல்லாம் சுத்தம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இடமே சுத்தமாகிட்டு இருக்கு. நான் அம்மா மட்டும் தான் ஃபஸ்ட்டில் முதல்ல வந்துருக்கேன். ரெண்டாவது பங்களாதேஷில் வந்துருக்கேன். இங்கே தான் வந்து இதெல்லாம் டிக்கெட் சம்மந்தமானது, இது ஃபைனு, இது சம்மந்தமானதெல்லாம் இங்கே தான் வரணும். இமிகிரேஷன் பேர் நுங்கம்பாக்கத்தில் இருக்குது. அம்மா மலேசியா போகிறதுனால மலேசியா இந்தியன் பியூரோ ஆஃப் இமிகிரேஷன் சாஸ்திரி பவனுக்கு வந்திருக்கோம். நான் எங்கள் அம்மாவும் அவங்க மலேசியா கிளம்புறாங்க. அவங்கள இது போகிறதுக்காக டிக்கெட் போட்டு கொடுக்கறதுக்காக வந்திருக்கேன். கூட்டு போகிறதுக்காக வந்திருக்கேன். சென்னையில் இருக்குது. சென்னையில் நுங்கம்பாக்கத்தில் இருக்குது சாஸ்திரி பவன். தெரியாதவங்க தெரிஞ்சுக்குங்க. இங்கே தான் வந்து கஸ்டம்ஸ் எல்லாமே சர்வீஸு, கஸ்டம்ஸோட அந்த ஹெட் ஆஃபீஸ் இங்கே தான் இருக்குது. சாஸ்திரி பவன் சொல்லுவாங்க தெரியுங்களா, கேள்விப்பட்டிருக்கீங்களா? லால் பகதூர் சாஸ்திரியோட பில்டிங் இது. எப்படி இருக்கு பாருங்கள். பச்சை பசேன்னு இருக்கும். நான் சுற்றிலும் இடம்லாம் பார்த்தீங்கன்னா நீட்டாக இருக்கும். எல்லாமே மரங்களாக இருக்குது. எல்லாமே பில்டிங் பாருங்கள். எவ்வளோ பெரிய பில்டிங் பாருங்கள். 5-6 மாடி உயரத்தில் இருக்குது. காலையில் சீக்கிரமாக வந்துட்டோம் நாங்கள். திருச்சியில் வந்து அங்கே பஸ் ஸ்டாண்டில் இருந்துட்டு அப்புறம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அப்போ இங்கே ட்ரெயின் பிடிச்சி வந்து ஆட்டோ பிடிச்சி வந்து இங்கே வந்தாச்சு. பியூரோ ஆஃப் இமிகிரேஷன் சாஸ்திரி பவன். இதெல்லாம் பார்த்துக்குங்க. வந்துட்டு அங்கே நின்றுக்கிட்டு இருக்கோம். நானும் எங்கள் அம்மாவும் வந்துட்டு பார்த்துட்டு டிக்கெட்டு எடுத்துக்கிட்டு ஊருக்கு அனுப்பணும் அவங்கள. இது பாருங்கள், நடம் பாதை 10 மணிக்கு தான் வருவான்னு நினைக்கிறேன். நாங்கள் 8:30க்கெலாம் வந்துட்டோம். வந்து சரி ரெஸ்ட் எடுத்து வெளியே நின்றுட்டுருக்கோம். சரி வந்துட்டாங்கன்னா பார்த்துட்டு உடனே திருச்சி கிளம்பணும். நாளைக்கு எனக்கு வேலை, அதனால் கிளம்பிடணும். ஓகே பாய்ங்க.